கவனிங்க, என் அம்மாவே கருவில் உருவாக்கப்படல. என் அம்மா உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஏன் கருவை? இஸ் இட் பாசிபிள்? புரிந்து கொள்ள முடியுதா உங்களால? நம்ம எதை பார்ப்போம்னா கொஞ்சம் நம்மள விசிபிளா, என்னுடைய அம்மாவே அவங்க அம்மாவுடைய வயிற்றில் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன பார்க்கிறாராம். இது என்னால புரிந்துக்கவே முடியல. என் அம்மா உருவாக்கப்பட்டாதான் அதுக்கப்புறம் நான் என்னுடைய காரியம் எனக்கு அவர் தெரியும். ஆனா என் தாய் உருவாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் எவ்வளவு உங்க மேல அன்பா இருக்கிறார், உங்களை குறித்து எவ்வளவு தரிசனத்தோட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைச்சது போதே யாக்கோபை கர்த்தர் பார்த்துட்டாரு. இது என்னால நம்ம இருக்கிற இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு எந்த சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கொண்டு போகிறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி நம்ம ஏன் கேட்கிறோம்ல. ஒன்னு அறிந்துக்கங்க, உங்க அம்மா உருவாக்கப்படுகிறதுக்கு முன், தாய் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே அவர் கண்கள் உன்னை பார்த்துட்டு, எப்படிங்க இதெல்லாம், இது எப்படி முடியும்? ஆனா நான் என்ன பண்றேன், எனக்கு கர்த்தர் கொடுத்தது சின்ன மூளையை வச்சுக்கிட்டு, சின்ன அறிவை வச்சுட்டு, எனக்கு என்ன எட்ட முடியாததை, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு கூட என்னால தெரியாது. இன்னைக்கு மதியானம் நான் வீட்டுக்கு போன எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நான் நாளைக்கு ஜீவனோட இருப்பேனா எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு அடுத்த வாரம் நான் இதே இடத்துல ஆராதனைக்கு வருவேனாங்க நம்பிக்கை எனக்கு கிடையாது. இந்த ஒரு வாரம் நான் வேலைக்கு போகிறேன், எத்தனை இடங்களுக்கு போகிறேன், எனக்கு சுகம் பலனோட ஜீவனோட இருப்பேன் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா நான் சில நேரம் எனக்கு இருக்கிற சின்ன அறிவிச்சுட்டு ஆண்டவர்ட்ட எத்தனை கேள்வி, எத்தனை குறைகள், எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை வேதனை என புலம்புறேன் இல்லை. ஆனா என் தகப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் தாய் உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் ஏன் கருவை பார்க்கிறாரு, அவர் கண்கள் என்ன பார்க்குது. அதாவது புள்ளி இருந்தா கூட பார்க்கலாம், அங்க ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லாத இடத்துல கர்த்தர். அதனாலதான் இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறத போல அது என் லைஃப்ல நான் பார்க்கிறேன். நம்ம லைஃப்ல நம்ம சொல்ல முடியும், அவர் இல்ல, நான் இல்லாத போதே நான் இருக்கிற வண்ணமா என்ன பார்த்த தேவன். இந்த 30ஆம் தேதி, இந்த 6வது மாசம், இந்த 9:30 மணி அளவுல இந்த ஆராதனையில உட்கார்ந்து நீ ஆராதிப்பன்றத, உன் தாய் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் நீ உன்னை குறித்த தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த தரிசனம் இங்க இருக்கிறபடினாலதான் நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவரை ஆராதிக்கிறேன், அவரை உயர்த்துகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். என கருவை அவருடைய கண்கள் கண்டன. என் தாய் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் கண சொல்லுகிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே சொல்லி நல்ல கையை தட்டி எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் நல்லா உயர்த்தி சொல்லுவோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் நல்ல கையை தட்டி எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, பிறந்து பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவில் இருந்து பத்திரமா எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல,
தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. நல்ல உயர்த்தி எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. தரிசனம். நல்ல கையை தட்டி சொல்லுவோம், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும், நீர் ஒருவரே, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே அழியாமல் அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே. அழியாமல் அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் குறைவின்றி பத்திரமாய், தாய் கருவிலே பத்திரமாய். நல்ல சொல்லி உயர்த்தி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொன்ன வார்த்தையே, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி, என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் நல்ல ஆராதித்து, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நல்ல கையை தட்டி உயர்த்தி, ரணஷே தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லை, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது. நன்றி நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். சபம் கேட்கவரே, நல்லவரே, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே. தாங்கியே புகழ்கின்றேன், புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல்
கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா. ஓ கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் ஓ விடுதலை. நல்ல கையை தட்டி புகழ்கின்றேன் பாட்டு பாடி. ஓய்ந்தது புது ராகம். ஆராதிக்கிற இடத்துல, அவரை உயர்த்துகிற இடத்துல ஒரு மகிமையின் மேகம் நிரப்பிக் கொண்டிருப்பதாக. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பரலோக மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதாக. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி ரனகலரமகனஷேலரமோ. நல்ல கையை தட்டி உயர்த்தி புகழ்கின்றேன் பாட்டு பாடி. ரபகன ஷேகேல ரகதனல ரபகனல ரதனலரமோ. ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிற தடைகள் இப்போதே உடைக்கப்படுவதாக. பலவீனங்கள் உடைக்கப்படுவதாக. சோர்வோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்போதே உங்களுடைய உன்னத வல்லமைகளை நிரப்புவதாக. கைகளை தட்டி ஆவியில நிரப்பி இப்போதே உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படத்தக்கதாய் ஆவியில நிரப்பி கையை தட்டி ஆவி துதிக்க 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 இப்போது அவருடைய வல்லமைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதாக. தள்ளாட விடவில்லை, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லை, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லை. எல்ரோயி எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரே. எல்ரோயி ரகனஷகலரபகலரகதனலரமோ. விண்ணப்பம் கேட்டீரே, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா. யெகோவா நிசியே, யெகோவா நிசி நீரே. வெற்றி மேல் வெற்றி தந்தி. யெகோவா நிசி நீரே. நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ரபா லரகா ஷேகே லரகா தனலரமோ. பின்பதா இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ரமா மகன ஷேகே லரகா தனலரமோ. இயேசுவே ரனகலரபகன